வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. ஆஸ்ட் சரியில்லை அப்படின்னா இங்கே டுபாகோர் கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க நல்லா விளையாடுற கண்டஸ்டண்ட்டை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, கார்னர் பண்ணுவாங்க. ஆஸ்ட் அதையும் கண்டுக்காமல் கேட்காம போனாருன்னு வச்சிங்களேன், ஆஸ்ட்டையே அவமானப்படுத்துவாங்க அடுத்த லெவல் போயிட்டு. அதை தான் விஜய் விஷாலும் அருணும் நேற்று எபிசோட்லேயும் பண்ணாங்க, முன்னாடியும் பண்ணாங்க, இப்போவும் பண்ணுறாங்க, தொடர்ந்து பண்ணுவாங்க. இந்த இருட்டுக்கடை மேட்டரை நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். அதிலே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்டை மதிக்கலன்னு தெரியுது. நேற்று ஒரு காமெடி பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, அந்த விளம்பரம் நிகழ்ச்சி ஒன்று பண்ணாங்கல்ல, இப்போ அதில் அருண் விஷால் பண்ணுறாங்க. விஷால் ஆமா தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வாய்ஸ் தான் அவர் பேசுகிறாரு. ஆமா தானே அப்படிங்கிற அந்த டைலாக் எடுத்துகிட்டு வர, அப்படி ஆமா தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரோல் பண்ணுறல நீ அப்படின்லாம் சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறமும் திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வர்றாரு. சரி, அது கூட பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு விட்டா, அடுத்து ஒரு இடத்துல கலாய்க்க போகிறாரு அருண். அப்போ விஷால் சொல்கிறாரு, தம்பி இந்த சீசன் பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு. அதாவது இந்த சீசனின் ஆஸ்ட்டு விஜய் சேதுபதி ரோலில் நான் இருக்கிறேன், பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது கேபிஓயில் நிறைய பண்ணது தான். நான் விஜய் கேரக்டரில் இருக்கிறேன், அஜித் கேரக்டரில் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜட்ஜஸை வச்சு செய்வாங்க கேபிஓயில் வழக்கமாக. அதை தான் காப்பி அடித்து பண்ணுறான். சரி பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா, அடுத்த ஒரு இடத்துல அருண் கலாய்கிறாரு. அந்த டைலாக் இப்போ விஜய் சேதுபதி மறந்துட்டதாகவும், இவர் இந்த டைலாக்கை சொல்லி இதானே சொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறா. அப்படி இப்போ விஷாலை சொல்கிறானா விஜய் சேதுபதியை சொல்கிறானா? அவன் தான் நான் விஷால் கிடையாது விஜய் சேதுபதின்றான்ல, அதுக்கப்புறமும் இந்த மாதிரி நக்கல் அடிக்கிறார். முன்னாடி ஆமாதானேன்னு சொன்னதுக்கே பொழக்கணும் விஜய் சேதுபதி. இப்போ இந்த அளவுக்கு நக்கல் வேறு அடிக்கிறாங்க. இந்த இருட்டுக்கடை மேட்ரு பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் ஓப்பன் பண்ணுறானுங்கன்னு பார்த்தா இப்போ பகல்லையே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு காட்சி ஒன்று பார்க்குறேன். அதில் காஃபி எல்லாருக்கும் டீ, அன்ஷிதாக்கு மட்டும் காஃபி அப்படின்னு சொல்கிறாரு. ஜெஃப்ரி எனக்கும்ன்றான், ரஞ்சித் எனக்கும்ன்றாரு. சரி, உங்கள் 3 பேருக்கு மட்டும் காஃபி, மற்றவங்களுக்கெல்லாம் முதல்ல டீ போட்டுருங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிறாரு. யாருக்கிட்டே, அதாவது நைட்டில் திருடி பழக்கப்பட்டு இப்போ பகல்லே திருட ஆரம்பிச்சிட்டானுங்க. முன்னாடி டீமாக இருந்தது, 2 பக்கம் கண்காணிப்பு இருந்தது, அதனால் நைட்டு திருடினானுங்க. இப்போ திருடங்கையிலே சாவியை கொடுத்த உடனே இப்போ எல்லாருக்கும் செய்கிறாங்கல்ல, தனியாக இவங்களுக்காக ஸ்பெஷல் குழம்பெல்லாம் வேறு செஞ்சுக்கிறானுங்க, பகல்லையே நடக்குது. இதில் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான் இவன் மொக்க குழந்தை. இந்த மொக்க குழந்தைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஊதுறான். அவன் சொல்கிறான், நைட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் அருண் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா முறையும் அது செய்கிறாராம். எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மட்டும் இல்லைப்பா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்குனதுக்கப்புறமா 2வது முறை சாப்பிட்றாரு அப்படின்னு வேணால் சொல்லு, அதுதான் பொருத்தமாக இருக்கும். அதாவது என்ன மாதிரி கிரெடிட்டை திருடுறானுங்க பார்த்தீங்களா? ஒருத்தன் நார்மலாக அவன் பண்ணுறத நீ பெருசாக ஊதுனா கூட பரவாயில்லடா, அவன் தப்பு பண்ணிட்டு இருக்கான், திருடி சாப்பிட்டுட்டு இருக்கான், பார்ஷியாலிட்டி காட்டுட்டு இருக்கான். அந்த டீமுக்குள்ளே இவனுங்க டிஸ்கஸ் பண்ணது எபிசோட்லேயும் வந்துருச்சு, வேலைக்காம வெள்ளிக்காம ப்ரொவிஷன் நம்ம கண்ட்ரோலில் மொத்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. அதாவது எல்லாருக்கும் இல்லை, இவங்களுக்கு மட்டும். தர்ஷிகா விஷால் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். இந்த இருட்டுக்கடை டீம் அன்ஷிதாவும் அதில் வந்துடுவாங்க. அப்படி இவன் பக்காவாக சொல்லிட்டு இருக்கிறான், அது வெளியில் வந்துட்டு இருக்கு. இப்படி பார்த்த பிறகும் எல்லாரும் சாப்பிட்ட உடனே அவர் போய் சாப்பிட்றாரு அப்படின்னா ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பானுங்க அவங்களுக்குன்னு. அவனை அப்படியே எந்த தப்பாக அவன் பண்ணுறானோ, எதை கேட்கல நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோமோ, அதுக்கு நேர் கான்ட்ராஸ்டாக ஒரு அவார்டு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறது, அவனை ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்குல்ல, இதுதான் இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிறது. கேவலமான இன்ஃப்ளூயன்சர் பண்ணுறானுங்களா, ஊத ஆரம்பிச்சிட்டானுங்களா. இதில் இவன் முத்துக்கிட்ட சொல்கிறான், உனக்கு பேச்சை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறான். பேச்சு நல்லா பேசுவார் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இங்கே நேற்று டாஸ்க் நடந்தது இல்லை, பொம்மை டாஸ்க்கு. அதில் அருண் என்ன பண்ணார், முத்துக்குமரன் என்னெல்லாம் பண்ணார். மஞ்சரி உள்ளே போகிறதுக்கு காரணமே ரயான் எல்லாருக்கும் இறங்கி டஃப் கொடுத்துட்டு இருந்தார். ரயானையே பிடிச்சி லாக் பண்ணி மஞ்சரியை உள்ளே அனுப்புனது யார்? முத்துக்குமரன் தான். அப்போ ஃபிசிக்கலில் அவர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கார். இது உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது இந்த மொக்க குழந்தை. அப்புறம் இன்னொன்று எடுத்துகிட்டு வர்றான், மஞ்சரிக்கும் இவனுக்கும் சாப்பாடு இஷ்யூவில் எக்ஸ்ட்ரா வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மஞ்சரி மட்டுமே இவங்க ஆனந்தி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. பவித்ரா வேற ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. இப்படி எல்லாரும் வச்ச கம்ப்ளைண்ட் தான் அது. அதை சொல்லும் போது அவங்க தான் வேணான்றாங்கல்ல, காது கொடுத்து கேளம் என்ன சொல்கிறாங்கன்னு முத்து சொன்னதுக்கு, நீ ஏன் எப்போ பாரு நடுவில் வர்ற, மஞ்சரி வந்தால் நீ நடுவில் வந்துடுற அப்படின்னா. இது பொதுவான விஷயம், பொதுவான விஷயத்தில் ரேஷன் விஷயம். அப்பா அதில் பற்றி கேட்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறார். இப்போ நேற்று அந்த பொம்மை டாஸ்கில் ரயானுக்கும் முத்துக்கும் முட்டுது. முத்து சொல்கிறாரு, மஞ்சரியை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு.
ரயான் வந்து சொல்கிறான், நீ என்னை விட்ட, ஆனால் மஞ்சரி உள்ளே போனதுக்கப்புறம் தான் விட்ட அப்படிங்கிறான். திரும்ப இந்த மொக்க குழந்தை ஓடி வந்து சொல்லுது, முத்து நீ வந்து நீ டீல் போட்டெல்லாம் விடலையாம், மஞ்சரி உள்ளே போகிறத பார்த்துட்டு விட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் என்ன சொன்னானோ அதே இந்த மொக்க குழந்தை வந்து சொல்லுது. அப்போ முத்து சொல்கிறாரு, அதை தான் அவன் சொல்லிட்டு இருக்கானே, நீ என்ன சொல்கிற நடுவில் அப்படின்னு. நீ தானே முத்து சொன்ன நடுவில் வரலாம் அப்படின்னு, அப்போ நான் வரக்கூடாதா, எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னுது இந்த மொக்க குழந்தை. அதுவும் இதுவும் ஒன்றா? நீ வந்து இல்லை முத்து நீ தப்பு, அவன் செஞ்சது கரெக்டு, இல்லை அவன் தப்பு நீ செஞ்சது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உன் ஒப்பீனியனை சொன்னா அங்கே பார்த்துட்டு இருக்கிற நீ வந்து சொல்லலாம் நடந்தது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் நடந்ததை சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறானோ அதையே நீ வந்து சொல்லுவேன்னா நீ எதுக்கு சொல்லணும்? அதை ரெண்டும் ஒன்றா? இது இந்த மொக்க குழந்தை சொல்லுது வெறும் பேச்சு மட்டும்தான். இதில் இந்த மொக்க குழந்தை ஒரு முறை சொல்லிச்சு முத்துக்கிட்ட, நீ கவலைப்படாத முத்து, ஆடிஷன்லாம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இவர் அப்படியே நடித்து அறுத்து தள்ளி கிழிச்சிட்டாரு. இவர் என்ன பண்ணாருன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. சீரியலில் ஒன்று நடிச்சிட்டு இருக்கிறதா சொன்னாங்க, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், அவ்வளோதான். நடித்து அந்த நடிப்பு அறுத்து தள்ளினதெல்லாம் நம்ம பார்க்கல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பர்ஃபார்ம் பண்ண முத்து ஏற்கனவே அந்த ஃப்ரீ டைமில் பண்ணாங்கல்ல ஃபஸ்ட்டு சத்யா கேப்டன்சிலன்னு நினைக்கிறேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அந்த 4 to 5 நிமிஷம் டைலாக், சிவாஜி சார் டைலாக் பழைய தமிழில் செந்தமிழில் அடித்து பிரித்து மேய்ஞ்சிருப்பான். இப்போ ரெண்டாவது நேற்று பார்த்தோம்ல, நேற்று அந்த ஸ்கிரிப்டே செமையாக இருந்ததுங்க. சிவாஜி சாரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, சிவகுமார் இருக்கிற அப்படி சரி ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது, அவரை நடிக்க வைக்கிறாங்க அந்த ஃபேமஸ் கட்டபொம்மன் டைலாக்ல. இந்த பக்கம் ஜாக்சன் துரை அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் நின்றுட்டு இருக்காரு. கடைசி எண்டு வந்து முடிச்சாங்கல்ல, சேராதவர்களையும் சேரவே முடியாதவர்களையும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது அந்த ஆட்டோ பின்னாடியே எழுதலாமே அப்படின்வாங்களே, அந்த மாதிரி விளம்பரத்துக்கு அதை யூஸ் பண்ணலாம். இது கல்ச்சுரலில் நியாயமாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, இப்போ யாராவது டவுன் ஆனால் என்கரேஜ் பண்ணுறதில்ல, என்டர்டெய்னராக இருக்கிறதில்ல. எல்லா ஏரியாலையும் ஒருத்தன் இறங்கி அடிச்சிட்டு இருக்கிறான். அவங்ககிட்ட வந்து இந்த டப்பா வந்து சொல்லுது, நீ வெறும் பேச்சு மட்டும்தான் பேச்சு மட்டும்தான்னு. வெறும் பேச்சு மட்டும்தான் நான் முத்து, வெறும் இது ஆரிக்கிட்ட இருந்து இந்த கம்ப்ளைண்ட்டை இவங்க வச்சுன்னே இருப்பானுங்க மற்றவங்கெல்லாம். அந்த பேச்சு கூட உங்கள்கிட்ட இல்லைடா அப்படிங்கிறத ஏற்றுக்க மாட்டானுங்க. வெறும் பேச்சு தான், வெறும் பேச்சை வச்சு ஜெயிச்சிட முடியாது அப்படின்வானுங்க. இது ஆரிக்கிட்ட ஆரம்பிச்சது, இப்போ வரையும் இனியும் முடிய போகிறதில்ல. இனி வரதெல்லாம் யாரெல்லாம் டுபாக் வருங்களோ எல்லாருமே இது தான் எடுத்துகிட்டு வருவாங்க. முத்து வந்து சிறப்பாக தரமான ஒரு செருப்படியை கொடுத்த அப்படி. போன சீசனும் அப்படி தான் ஜெயிச்சாங்க அப்படின்னதும், பத்தியா பர்சனல் அட்டாக் பண்ணுற பத்தியா அப்படின்னு. ஏண்டா வெறும் பேச்சை மட்டும் நம்பி நீ ஜெயிச்சிட முடியாதுங்கிறது அது பர்சனல் அட்டாக்கா இல்லையா? இவர் பர்சனல் அட்டாக் பண்ணுவாராம், அதுக்கு கவுண்டர் கொடுத்தா பாத்தியா பர்சனல் அட்டாக் பண்ணிட்டான். இதில் மஞ்சரி வந்து நான் சொல்லலைன்றாங்க, ஆனால் என்னடா ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தக்காளி சட்னி அவங்களுக்கு தெரியல, சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்படி ஒன்று சமைச்சதே தெரியாது. தர்ஷிகா விஷால் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அருண் எடுத்துகிட்டு வந்து போடும்போது மஞ்சரி பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அது சும்மா ஃப்ளோவில் அவங்க சொல்கிறாங்க, என்னடா இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா, மறைச்சி வச்சு சாப்பிட்றீங்களா, என்னடா ஒளிச்சு வச்சு சாப்பிட்றீங்களான்னு கரெக்டாக அப்படி சொல்ல, என்னடா மறைச்சி வச்சு சாப்பிட்றீங்களான்ற மாதிரி அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே முத்துவும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு, இல்லை அது ஷார்ட் ஆகிடுச்சு அதனால் செஞ்சாங்கன்னு. ஏன் அப்படி நினைக்கக்கூடாது? நீங்கள் தான் இருட்டுக்கடை பிரியாணி செஞ்சது தான் அவங்களுக்கு தெரியுமே, தர்ஷிகா உளறிட்டாங்களே. அப்படி எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பெருமை பீதுறானுங்களே, இவனுங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. சில பேருக்கு மட்டும் அங்கே பார்ஷியாலிட்டி காட்டப்படுது, அதை பேசணும்ல. அப்படி அதை கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஹர்ட் ஆகிட்டாராம். டேய் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? கொஞ்சம் கூட நியாயம் நேர்மை இல்லாத இந்த பீஸு அங்கே வந்து வெறும் பேச்சு தான் அப்படின்னுது. வெறும் பேச்சுங்கிறதுனா தெரியுமா, பேசுகிற மாதிரி நடக்காமல் இருக்கிறது தான் வெறும் பேச்சு, வெத்து பேச்சு. அந்த வெத்து பேச்சு இந்த டப்பா தான். இப்போ டப்பா வந்து பாபாவா மாறி இருக்குது. இந்த பாபாவான்ட்டு மார்க் பண்ணிட்டு இருக்கிறான். இது மார்க்கிங் குழந்தைன்னு நமக்கு தெரியும். போன சீசனில் எல்லாரும் அர்ச்சனாவை மார்க் பண்ணதுனால தான் அவங்க ஜெயித்தாங்க. இந்த மொக்க குழந்தை எல்லாரையும் மார்க் பண்ணால் நம்ம ஜெயிச்செல்லாம் பண்ணிகிட்ருக்கு. இந்த மொக்க குழந்தைய வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டது வந்து தீபக்குக்கு தப்பாக தெரியலையாம். அவர் ஒரு அஞ்சலி பாப்பாவாக மாறிட்டார். இவ்வளோ நாள் வந்து மேனர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆள் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். ஆனாலும் டவுட்டாக நான் சொல்லிட்டு இருந்தேன், இவரை நம்ப முடியாது அப்படின்னு. இப்போ தெரியுது இல்லை, ஒரு கான்வர்சேஷனில் ஒருத்தன் வந்து இப்படி கும்புறான் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லையா? எப்பட்றா அது தப்பு இல்லாமல் போகும்? அது இப்போ மார்க் பண்ணுறான் பார்த்தீங்களா, மார்க்கிங்கிறது அவனுக்கு இயல்பாக வருதுங்க. அதாங்க அவன் ஒரிஜினல் கேரக்டரு. இந்த மார்க்கிங் மொக்க குழந்தை இதில் கண்டஸ்டண்ட்டாக பண்ணது பத்தாதுன்னு சொல்லிட்டு நேற்று அந்த காமெடி ஷோவில் விஜேஸ் வரையும் போயிட்டானுங்க. இதுக்கு மேலேயும் கேட்கலன்னு வச்சுங்களேன், இன்னும் பழைய சீசனில் இந்த கமல் சார்லாம் தோண்டி எடுத்து அவரையும் நக்கல் பண்ணுவாங்க. இன்னும் விஜய் டிவியில் யாருன்னா இருக்காங்களோ எல்லாரும் நக்கல் பண்ணுவானுங்க. மொத்தம் இண்டஸ்ட்ரி பற்றி ரொம்ப தப்பாக வேறு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கானுங்க ஆல்ரெடி. இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்து ஜெயிக்கணும்னா முதுகில் குத்தினா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இந்த பீஸுங்க.
இந்த டம்மி பீஸுங்கெல்லாம் என்ன மாதிரியான பிம்பத்தை உருவாக்குது பாருங்க. அப்போ முதுகில் குத்துறவனா வாங்க, நல்லவன்லாம் வராதிங்க இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்கிறானுங்க. இதுக்காகவே இவனுங்களை எந்த ஆடிஷன்லேயும் உள்ளே விடக்கூடாது. இவனுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இதில் இவர் போய் அறுத்து தள்ளுவாருன்னு சொல்லிட்டு இவர் இன்னொருத்தருக்கு வாய்ப்பு வேறு வாங்கி தராராம் இந்த உருட்டு. இப்போ பார்க்குறோம்ல, மார்க்கிங் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இந்த மார்க்கிங் குழந்தைய இனியாவது நாளைக்காவது விஜேஎஸ் கேட்கணும். இந்நேரம் ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சுட்டு இருக்கணும். இப்போ அப்படி இருந்தால் தான் நாளைக்கு வந்து பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். பதில் சொல்கிறாரா, வச்சு செய்கிறாரா? இருட்டு கடை மேட்ரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அவன் நடிகர் வரையும் ஆரம்பிச்சிட்டான், பகல்லையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கொள்ளையை. இப்போ வந்து நான் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி சொன்னது எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அதை கேட்காம ஸ்கிப் பண்ணி போனால் இன்னும் அதிகமாக விஜய் சேதுபதியை கேவலப்படுத்துவான். கேட்குறாரா, கேவலப்பட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.